வாங்க சார். வணக்கம் மேடம். இன்ஸ்பெக்டர் வந்தவொடனே பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க, நீங்க உட்காருங்க. இன்ஸ்பெக்டர், இவர்தான் மிஸ்டர் ஏகாம்பரம், அவர் மனைவி, அவர் பொண்ணு. நான் சொன்ன பாதிக்கப்பட்ட குடும்பம் இதான். உங்களால நேரடியா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதனால தான் இன்ஸ்பெக்டர் இங்க வந்திருக்காரு. அவரு உங்க குறைகளை தீர்த்து வைப்பாரு. நான் எல்லாம் சொல்லிட்டேன். ரொம்ப நன்றிங்க. உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் காயத்ரி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை. உங்க பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை தண்டிக்கிறதோடு மட்டும் இல்லாம உங்க பொண்ணு மறுபடியும் சகஜமா வாழ்றதுக்கு தேவையான நஷ்டஈட்ட சட்டத்தின் மூலமா உங்களுக்கு வாங்கி தர நான் கண்டிப்பா உதவி செய்யறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நடந்தது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்க. சரிங்க. கான்ஸ்டபிள். எஸ் சார். அவங்க சொல்றதெல்லாம் எழுதிக்கங்க. ஓகே சார். சார், அவங்க சொன்னதெல்லாம் எழுதிட்டேன் சார். இதில் கையெழுத்து போடுங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். நான் சொன்ன சித்ராவோட கேஸுக்கு அப்புறம் உங்க மகளோட கேஸையும் நான் பத்திரிக்கையில பப்ளிஷ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலால பாதிக்கப்பட்டவங்க, ஏமாத்தப்பட்டவங்க, மிரட்டப்பட்டவங்க, அவங்க கேஸ் எல்லாம் பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. சரிங்கம்மா. எல்லா கேஸையும் ஒன்னா சேர்த்து விசாரிக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தப்பிக்கவே முடியாது. நீங்க தைரியமா இருங்க. ரொம்ப நன்றிங்க இன்ஸ்பெக்டர். எங்கிருந்தோ வந்து எங்களுக்காக இவ்வளவு தூரம் சிரமப்படுற உங்களுக்கு நாங்க எப்படி நன்றி சொல்ல போறோம்னே தெரியல. எனக்கு உங்க நன்றி எல்லாம் வேண்டாம். உங்க மகளோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும், அதான் எனக்கு முக்கியம். சரி, நான் கிளம்புறேன். இனிமே இன்ஸ்பெக்டர் பார்த்து பாரு. நன்றி. வரேன். வாங்கம்மா. வரட்டுமா? அப்ப நான் வரேங்க. வாங்க சார். போயிட்டு வாங்க ஐயா. ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர். நான் என்ன பண்ணிட்டேன்னு நன்றிலாம் சொல்றீங்க? இல்ல, சாதாரணமா ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே நடவடிக்கை எடுக்க எழுத்தடிப்பாங்க. நீங்க வீடு வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கீங்களே, அதுக்கு தான் நன்றி சொல்றேன். நோ நோ மிஸ் காயத்ரி, இட்ஸ் மை டியூட்டி. பாதிக்கப்பட்டவங்க ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியலனா நாங்களே நேரடியா சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ண சொல்லி எங்களுக்கு சட்டத்திலே இடம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா போன்ல சொன்னாலே ஓடி போய் விசாரிக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சட்டத்தை மதிக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரியும் செய்யக்கூடிய வேலையை தான் நான் இப்ப செஞ்சிருக்கேன். உண்மையை சொல்ல போனா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அந்த ஃபார்மா ஹாஸ்பிட்டலை பத்தி வாய் வழியா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. அதை வச்சு நான் நடவடிக்கை எடுக்கலான்னு பார்த்தா பல வழிகளில் எனக்கு தடங்கள் கொடுக்கலாம். ஆனா நீங்களும் உங்க பத்திரிகை இதுல தலையிட்டதுனால தான் கவர்மெண்டே இன்ட்ரெஸ்ட் எடுத்து சிவியரா ஆக்ஷன் எடுக்க சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு. இந்த கேஸ் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். அதனால தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னேன். ஒரு விஷயம் மிஸ் காயத்ரி, இதுக்கப்புறம் நீங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சொல்றீங்க? எங்களை அவங்களால டைரக்டா தாக்க முடியாது. வேணும்னா இந்த நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு பல வழிகளை இடைஞ்சல் கொடுக்கலாம். ஆனா உங்க பிரச்சனை அப்படி இல்லை. உங்களை கொலை பண்ணவும் முயற்சி பண்ணலாம். ஏன்னா இந்த பிரச்சனை வெளியே வர்றதுக்கு ஆணிவேரா இருந்ததே நீங்க தான். நீங்க இந்த காக்கி சட்டை போட்ட அன்னைக்கே முடிவு பண்ணிருப்பீங்க உங்க உயிர் உங்க கையில இல்லைன்னு. நான் பேனை எடுத்த அன்னைக்கே அதை முடிவு பண்ணிட்டேன். இப்போ ஒன்றும் கெட்டு போகல. உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா உடனே எனக்கு ஒரு மனு எழுதி கொடுங்க. உங்களுக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். எனக்கு பாதுகாப்புக்கெல்லாம் அவசியமே இல்லை இன்ஸ்பெக்டர். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. எனக்கு மறுபடியும் தேவைப்பட்டா நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். நம்ம அடிக்கடி சந்திப்போம்னு நினைக்கிறேன். வரேன். ஓகே.
இரு மவுஸை கோழி பிடிக்கிறவன் பிடிச்சா எப்படி யாரும் நிற்கும்? மவுஸை சாப்பிட்டு ஹேண்டில் பண்ணுப்பா. ஏன் சார் எலி பிடிக்கிற மாதிரி பொறி வச்சு பிடிக்கலாமா? நீ என்ன ஆர்ட்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்டா? எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? இதை கண்டுபிடிக்க சயின்டிஸ்ட் வரணுமாக்கா? பேச்சை பார்த்தா தெரியாதா? இது காலேஜ் இல்லை, கம்ப்யூட்டர் சென்டர். முதல்ல பேச்ச குறை, வேலையை பாரு. சரிங்க சார். ஏய் சுதா, எஸ்கே பார்த்துட்டுமா? ஆ ஆ ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? இம்மலை தானே? விஜயா. நல்ல பேர். வீல ஆரம்பிக்குதுல. விக்டரி கூட வீதா முதல் இல்லை. மவுஸை கரண்ட் பிடிக்க மாதிரி பிடிக்கக்கூடாது, இப்படி சாப்பிட்டு ஹேண்டில் பண்ணணும். மவுஸை இப்படி பதமாக பிடிச்சி நகர்த்தா தான் கற்றுக்க முடியும். என்னைய பார்க்குறீங்க? என்னை அப்புறம் பார்க்கலாம் விஜயா. முதல்ல சிஸ்டத்தை பாருங்க, அப்போ தான் கற்றுக்க முடியும். பாடத்தை ஆரம்பிக்கட்டுமா? ஏன் சார், நீங்க இங்க மாச சம்பளத்துக்கு தானே வேலை பார்க்குறீங்க? அப்கோர்ஸ். சம்பளம் எவ்வளோ உங்களுக்கு? 6000 ரூபா, 6000 rupees. வீட்டு வாடகை எவ்வளோ தரீங்க? ஆஹா, நம்ம கூட குடும்பம் நடத்த கேட்குறா போல இருக்கு. காரில் வந்து இறங்கின பணக்காரோடு பொண்ணு நம்ம கையை பிடிச்சோன்னே கரண்ட் பாட சொன்ன மாதிரி கப்புன்னு ஒர்க் அவுட் ஆயிட்டால. காட் இஸ் த கிரேட். ஹலோ, வீட்டு வாடகை எவ்வளோ தரீங்கன்னு கேட்டேன். அட்டாச் பாத்ரூமோட பெட்ரூம் இருக்கு, கேஸு, மிக்சி, கிரைண்டர், 2 வீலர் கூட இருக்கு. ஓஹோ, வீட்டு வாடகை கேட்டில்ல? மாதம் 2000 ரூபா தரேன். எல்லா செலவும் போக மாசம் எவ்வளோ மிச்சம் இருக்கும்? உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கு என்ன விஜயா, இப்போதைக்கு 500,000 கடன் வாங்கினா சமாளிச்சிடலாம். சாந்தி பிரதர்ஸ் அன்கோல அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். மாதம் 8000 ரூபா சம்பளம். அப்புறம் கடை வாங்குற வேலையே இருக்காது பாரு. ஆக மாசம் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துற சாதாரண ஃபேமிலி மேன் நீங்க. ஏறக்குறையா அப்படித்தான். கொஞ்சம் தொடாம சொல்லி தர முடியுமா? உங்க ரேஞ்சுக்கு வேற யாரையாவது ட்ரை பண்ணுங்க சார். பெஸ்ட் ஆஃப் லக். அங்க என்ன சிரிப்பு? கம்ப்யூட்டர்ல என்ன கவுண்ட் பண்ணி சோக்கா காட்டுறாங்க? கிளாஸுக்கு வந்தா கவனம் புள்ள கம்ப்யூட்டர்ல இருக்கணும், புரிஞ்சுதா? இங்க பாருங்க விஜயா, இந்த சிஸ்டத்துல Pentium 4 அட்டாச் பண்ணியிருக்கு. விலை பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தாலும் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப போர் அடி. ஆமாண்டி, சரியான ஜொல்லு அந்த ஆளு. ஆமாம்மா, இந்த ஆள் கிளாஸ் எடுத்தாலே எப்போதும் இப்படிதான். ஓகே, வேற என்ன பிளான்? இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் டி? நத்திங். ஹாய் விஜயா, ஒரு நிமிஷம். ஹாய் விஜயா. ஹாய். ஹாய், ஐ எம் ஹேமா. என் பேர் ஜெனிஃபர். ஹலோ. எந்த காலேஜ்ல படிக்கிற? காலேஜ்ல சேரல, +2 தான் முடிச்சிருக்கேன். ஏன் இந்த வருஷம் என்னாச்சு? அது அது நாங்கள் ஃபேமிலியோட மலேசியா சிங்கப்பூர் ட்ரிப்பு போயிருந்தோமா. நாங்கள் திரும்பி வரும்போது காலேஜ் அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ நல்ல வசதியான ஃபேமிலின்னு சொல்லு. எங்கள் அண்ணன் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சோட கான்டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினானா, அதில் போனது தான் இந்த ட்ரிப்பு. விஜயா, அந்த இன்ஸ்ட்ரக்டருக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்தப்பா. அவன் சரியான ஜொல்லு பார்க்கிப்பா. பின்னாடி வந்து நின்றுட்டு ஏதோ மாதிரி மோப்பம் பிடிச்சிட்டே இருப்பான். பார்க்கக்கூடாத இடத்துல எல்லாம் எக்ஸ்ரே கண்ணை அலைய விடுவான். மவுசை பிடிக்கிறேன்னு சொல்லி கையை பிடிப்பான். நீ மட்டும் இன்னைக்கு இப்படி பேசலன்னு வச்சுக்கோயே, டெய்லி உனக்கு இந்த டார்ச்சர் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பொதுவா இன்ஸ்ட்ரக்டர் எல்லாம் ஜென்டில்மேனா தான் நடந்துக்குவாங்க. நம்ம கேட்ட நேரம் இந்த மாதிரி அல்பத்தனமான ஆள் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். நீ நேரடியா திட்டிருந்தா கூட அந்த ஆள் கிளாஸ் நடத்தும் போது இதெல்லாம் சகஜம்னு சொல்லி சமாளிச்சுப்பாரு. ஆனா நீ டெக்னிக்கா அவர் சம்பளம் என்ன, வீட்டு வாடகை என்னன்னு விசாரிச்சு அவரோட தகுதி என்னன்னு அவருக்கு உணர்த்தின பாரு, அந்த ஆள் அப்படியே ஆடி போயிட்டாரு. சரி வா போலாம். ஏய், அவ என்ன நம்மள மாதிரி பஸ்ல போற பார்ட்டியா? காருக்காக வெயிட் பண்றா போல இருக்கு. இல்ல விஜயா? சரி, நாங்க வரோம். பை. இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான் சார். ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? தப்பு இல்லாம கேளு சார். நமக்கு இந்த நைட் டியூட்டி தேவையா? யோ, நீ போலீஸ்காரனா? ஒரு போலீஸ்காரன் கேள்வி அது வெக்க மேல உனக்கு? அது இல்லை சார், பகல்ல 16 மணி நேரம் டியூட்டி பார்க்குறோம், அது போதாதா? போதாதியா? நாம யாரு? போலீஸ்காரன். நாம பாக்குற சாதாரண வேலை இல்ல, சர்வீஸ் பண்றையா, பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்றோம். எப்பவும் நம்ம மனசுல டியூட்டி டியூட்டி, இது மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும், புரியுதா?
முதல்ல உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் எனக்கு நைட் டியூட்டி கொடுங்க நைட் டியூட்டி கொடுங்கன்னு அலைவேன். சார் கல்யாணம் ஆனவங்க லீவு போட்டு வீட்லயே இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்னன்னா தலகே சொல்றீங்களே. அனாவசியமா பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. டியூட்டி கவனிமேன். சார் 2 வீலருக்கு பதிலா 4 வீலரே வருது சார். சார் அங்கே நின்றுச்சு. வருயா, அவசரப்படாத. சார் ட்ரங்க் அண்ட் டிரைவ் சார். நல்ல வேட்டை, வா. யோ, வணக்கம் சார். வணக்கம் இருக்கட்டும். குடிச்சிட்டு வண்டி ஓட்டியே, தப்பு தானே? சத்தியமா குடிக்கல சார். வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. நாத்தடிக்கலையே சார். அவன் குடிச்சதை நம்ம 4 கண்ணால பார்த்தோமே சார். பார்த்தையா, ஆனா நாத்தடிக்கலையே சார். குடிக்காம வரணும்னு நீங்க நிக்க வச்சு கறந்துடுவீங்க. இவன் குடிச்சதை நம்ம 4 கண்ணால பார்த்துட்டோம். விடுவா போறீங்க? இப்ப பாரு நான் எப்படி கொக்கி போடுறேன்னு. யோ, நீ காரை விட்டு இறங்கி குடிச்சத நாங்க 2 பேரும் எங்க 4 கண்ணால பார்த்தோம். குடிச்சியா இல்லையா? சார் அத பீர் நினைச்சிட்டீங்களா? கூல் ட்ரிங்க் சார். இங்க பாருங்க. என்னையா இழிக்கிற? எடுத்த இடத்துல வை. சார் இவனை பார்த்தா நம்ம கையில புடிப்படுற மாதிரி தெரியல சார். பொறுத்திருந்து பார். எப்படி சூடு. எது எப்படியோ நீ குடிச்சல? ஆமா சார், கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேன் சார். யோ, நீ என்ன குடிச்சேன்னு கேட்டனா? குடிச்சியா இல்லையா? ஒழுங்கா பதில் சொல்லு. ஒரே குழப்பமா இருக்கே. இது எப்படி இருக்கு? சார் உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளுங்க சார். கப்புன பாயிண்ட புடிச்சிட்டீங்க சார். அது வந்து என்னையா வந்து போய்ங்கறான். யோ, ஐயா கேக்குற கேள்விக்கு கரெக்ட்டா பதில் சொல்லு. பொய் சொன்னா அதுக்கும் ஒரு கேஸ் போட்டுவாரு. ஆமா, குடிச்சல? ஆமா சார், குடிச்சேன். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது சட்டப்படி தப்பு. எடு 500 ரூபா ஃபைன். சார் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சதுக்குலாம் 500 ரூபா ஃபைன்னா ரொம்ப அதிகம் சார். பெரிய தொல்லையா இருக்கானே. யோ, அது குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கலையா? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஒரு 100 ரூபாய் வெட்டு. ஐயா நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். தள்ளியா தம்பி, இனிமே நடு ரோட்ல நின்னுலாம் குடிக்கப்படாது. குடிக்கணும்னு ஆசை வந்தா வீட்டுல போய் குடிக்கணும். சார் இனிமே டிரைவ் பண்றப்ப பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சார். இருந்திட்டான் பாப்போம். எல்லாம் என் நேரம். அன்னைக்கு நம்ம ஆஸ்பத்திரி விஷயத்துல எந்த தப்பு நடக்காது, தவறான விஷயங்களே நடக்காம பாத்துக்கன்னு சொன்னீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? சார் இந்த கேஸ் 2 வருஷத்துக்கு முன்னால வந்தது. நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி 1 வருஷம் தான் சார் ஆகுது. நீ லேட்டா 1 வருஷம் கழிச்சு ஜாயின் பண்ணிவிட்டு ஐயா மேல படிய போறியா? இந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. சொன்னபடி நடக்கணும். அப்பதான் ஐயா கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். சார் நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னால் இருந்த விஷயத்துக்கெல்லாம் நான் எப்படி சார் பொறுப்பேற்றுக்க முடியும்? என்ன சார் பேசுறீங்க? உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் உங்க அப்பா அம்மா. அவங்க சொத்தையெல்லாம் நல்லா அனுபவிக்கல ஜாலியா. அதே மாதிரி தான் இதுவும். இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இதை பாரு சந்திரமூர்த்தி, நிர்வாகம் அப்படின்னா பல விஷயங்கள், பல பிரச்சனைகள் இந்த மாதிரி வரும். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசனை பண்ணணுமே தவிர ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. சார் அவங்க வந்து என்னை பார்க்கவே இல்லை. அவங்க நேராக ப்ரெஸ்ஸுக்கு போயிட்டாங்க. ப்ரெஸ்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் அது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். உன் மனசில் நான் கலெக்டர் நினைப்பா? எல்லாரும் வந்து உங்ககிட்ட மனு கொடுப்பாங்களா? இந்த மாதிரியா உனக்கு முன்னால் இந்த நிர்வாகத்தில் என்ன குறை நடந்திருக்கு, என்ன தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா உன் வேலை. அதை விட்டு சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சு கூடாதுன்னு ஐயா சொல்றாரு. சும்மா அந்த சித்ரா கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு? எப்போ முடியும்? எப்போ நம்ம ஆஸ்பத்திரியில் திறக்கிறது? தெரியுதா? தண்டத்துக்கு எவ்வளோ நாள் தான் சம்பளம் வாங்கிங்கன்னு ஐயா நாசுக்கா கேட்குறாரு. சார் நான் வக்கீலை பார்த்துட்டு வந்திருக்கேன். அவர் இப்போ வந்துருவார். சார் வாயா வக்கீலு வா. என்ன பார்க்க கூட உனக்கு நேரம் இல்லையா? தேவனோக ஐயா, இனிமேல் இருந்தாலும் எதனா வவுச்சர் கொடுத்தான்னா என்ன கேட்காம பாஸ் பண்ணாரு. அப்பதான் பணத்துக்காகவாவது என் முன்னாடி வந்து நிற்பான். அட நீங்க வேறங்க, உங்க கேஸ் விஷயமா அலைஞ்சதுனால தான் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதான் உங்களை வந்து பார்க்க முடியல. நல்லா சமாளிக்கிறியா? ஆமா, கேஸ் பொசிஷன் எப்படி இருக்கு? அட நீங்க வேறங்க, நேத்தி வரைக்கும் நாம ஜெயிச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து அந்த நம்பிக்கையே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் வக்கீல், படித்த படிப்பு, ஐபிசி நம்பரு இதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு?
அட அது இல்லையா, இது வரைக்கும் சித்ராவோட கேஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு என்னடான்னா புதுசா அருணான்னு ஒரு பொண்ணு கேஸ் போட்டிருக்கிறா. நாளைக்கு கிரிஜா, நாளான்னைக்கு மாலா, இப்படி ஒவ்வொருத்தராக கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஆண்டவனால கூட நம்மளை காப்பாற்ற முடியாதுங்க. ஹலோ, அப்போ இனிமேல் உனக்கு ஃபீஸே கொடுக்க வேணாம்னு சொல்றியா? அட நீ என்னப்பா, நீ ஐயா ஆஸ்பத்திரி திறந்துட்டான்னு வச்சுக்க, நீ என்ன கொடுக்கறது? ஐயா கிட்டே நான் கேட்டு வாங்கிக்க மாட்டேன். யோ, இப்போ அதுவா முக்கியம்? கேஸ் எந்த நிலவிலையா இருக்கு? இனிமே உங்க ஆஸ்பத்திரியை பத்தி இம்மி அளவு கூட தப்பான நியூஸ் வரக்கூடாது. இந்த புதுயுகம் பத்திரிகையோட சப் எடிட்டர் காயத்ரி இருக்கால, அவதாங்க இவ்வளவுக்கும் காரணம். உங்களை பத்தியும் உங்க ஆஸ்பத்திரியை பத்தியும் தப்பு தப்பாக எழுதிட்டு வர்றான். இந்த பாருங்க, இனிமே அவ அப்படி எழுதக்கூடாது. அவ கையை முதல்ல கட்டி போடணும். டேய் மனோகர் ஐயா, நீயும் அந்த காசிநாதனும் போயிட்டு காயத்ரியை நான் பார்க்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. சரிங்க ஐயா. என்ன சார் வேணும்? ஒரு புதியம் கொடுங்க. இதாங்க சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் ராஜா, புதியுகம் பத்திரிகை வாங்கி படிச்சிங்களா? இல்லையே. உடனே வாங்கி படிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நண்பர்களையும் வாங்கி படிக்க சொல்லுங்க. சரிங்க ஜீவா. அப்புறம் ஒரு காரியம் பண்ணுங்க, புதியுகம் பத்திரிகை தினம் வாங்கி பத்திரப்படுத்தி வைங்க. கண்டிப்பாக செய்கிறேங்க. சரி, நான் உங்களை அப்புறம் தொடர்பு கொள்கிறேன். வண்டியில் பிரேக்கர் ஒன்று இருக்கா? அமுக்கு. பள்ளமாக பார்த்து ஓட்டு வரான், நாசமாக போகிறேன். சார் இல்லைங்க, யாரை பார்க்கணும்? அமெரிக்க ஜனாதிபதி புஷ் இருக்காரா? என்னென்ன லூசு திறமை கழிக்கிற? காயத்ரியை பார்க்கணும். வாடா உள்ள. எவ்வளவு படிக்கட்டு, இதுக்கு பதிலாக திருப்பதி மலை ஏறிந்த அதாவது புண்ணியமாவது கிடச்சிருக்கோம். இன்னும் முடியலையா? ஃபோன் வேறு. என்னடா ஆஃபீஸ் காலியாக இருக்கு? ரிசப்ஷன் இங்கனே. ஒன் ஸ்டெப் பேக். மேடம், காயத்ரி மேடம் இருக்காங்களா? யார் நீங்க? என்ன பார்த்தா யாருன்னு கேட்டீங்க? என்ன யாருன்னு தெரியல? அதை தான் நானும் கேட்குறேன். யார் நீங்க? தெரிஞ்சுங்க, த மல்டி மில்லியனர் கிரேட் உமாபதியோட ஒரே பிஏ. மை நேம் இஸ் மனோகர். சரி, என்ன விஷயமா காயத்ரி மேடத்தை பார்க்க வந்திருக்கீங்க? அதெல்லாம் அவங்க தான் சொல்ல முடியும். அப்போ வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. ஆபீஸ் டைம் முடிஞ்சு வெளியில வருவாங்க, அப்ப பாத்துக்கோங்க. என்ன குழந்தை ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வரோம், வீட்டுக்கு கூட்டு போற மாதிரி பேசுறீங்க? என்ன நினைச்சுக்கிறீங்க உங்க மனசுல? ஒரு ஆபீஸ்க்கு வந்தா மரியாதை நடக்கிறது இல்ல, பணிவா நடக்கிறது இல்ல. இப்படியா பந்தா பண்றது? என்னன்னு சொன்னாதானே அந்த பொண்ணுக்கு தெரியும். நானு வாய மூடு. அனைவரும் கைகள் குலுக்கட்டும். உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். சிறகை பிரித்தோம், புது
புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும். எழுந்திடு, எழுந்திடு ஒன்றாய், புது யுகம்